குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். 2025 புத்தாண்டு பலன்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்களை பார்க்கலாம். பூச நட்சத்திரம் என்பது பாதாள நட்சத்திரம். இந்த பாதாள நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம எங்கே தண்ணி இருக்குன்னு தேட முடியும். அப்போ அந்த தண்ணி இருக்கிற இடத்த தேடி போகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனால் நம்ம வீட்டுக்கு மின்புறம் தண்ணி இருக்கணும். அப்போது தண்ணி என்னைக்கு நம்ம ஸ்நானம் பண்ணணும். ஒரு ரோகத்தில் இருக்காங்க, ஒரு வியாதியில் இருக்காங்கன்னா அவங்க இந்த பூச நட்சத்திரத்தில் வர அன்னைக்கு ஸ்நானம் பண்ணாங்கன்னா மறுபடியும் வியாதியை வெல்லலாம். அதாவது 5 நாள் நம்ம மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நதி தீரங்களில் ஸ்நானம் பண்ணணும். ஒன்று தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம், 2வது பூச நட்சத்திரம், மாத பிறப்பு, அஷ்டமி, அமாவாசை. இந்த காலத்தில் நதி தீரங்களில் ஸ்நானம் பண்ணும்போது நமக்கு ஒரு பூர்ண பலன் கிடைக்கும், நோய் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தோட பிறந்தவங்க இந்த வருடத்தில் என்ன செய்யணும், எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது. இப்போ ஜோதிஷம் நம்ம பார்க்க போகிறோன்னா எதுக்காக நம்ம பார்க்க போகிறோன்னா 3 விஷயத்துக்கு தான். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் மேன்மையாகலாம். அப்போ அந்த மேன்மையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸைஸாக பார்க்கணும். அப்போது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு கட்டும் ஆரம்பிக்கும் போது கவனமாக இருக்கணும். உங்களை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான சூழல் சேருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கணும். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அதுக்குள்ளே என்னென்னலாம் ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிங்கன்னா டீப் நாலேஜ் கிடச்சிரும். அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு குழந்தைகள் இருந்தால் ஆரம்ப காலத்தில் சரியாக படிக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க என்ன செய்யணும், தினமும் மென்டல் ப்ரெஷர்லேருந்து இவங்க ரிலீவ் ஆகணும் அப்படின்னா சுத்த தன்யாசி ராகம் கேட்கணும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையான பசுமாட்டுக்கு கோதானம் பண்ணிடணும். கோதர்ம சர்வ தர்மானாம், எல்லா தர்மத்தையும் காட்டிலும் பசுமாட்டை தானம் பண்ணுறது விசேஷம். அப்போது ஒவ்வொரு வியாழக்கிழமை வரும்போது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தானம் பண்ணணும். பசுமாட்டை தானம் பண்ணுங்க, இல்லை பசுமாட்டை ரட்சணை பண்ணுறவங்களுக்கு உபகாரம் பண்ணுங்க. ஒரு முக்கியமான கோயில் கேரளாவில் இருக்குது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா பெருநான்னு ஒரு இடம் இருக்குது. செங்கனாச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா பெருநான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பெருநாளில் போனீங்கன்னா முருகர் தலைகளாக வேலை வச்சுருப்பார். உலகத்திலே எங்கேயுமே முருகர் தலைகளாக வேலை வச்ச கோயிலே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகர் தலைகளான வேல் வச்சுருப்பார். இந்த கோயிலுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் போகும்போது உன்னத பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்கிறது சாலச் சிறந்தது.